அரங்கநாயகம் 1980 இருந்து ஒரு 90-96 வரைக்கும் அவர் மட்டும்தான் இருந்தாரு. ஒரு ராமசாமி நாடார் ஒருத்தர் திருச்செங்கோட்டுல. இவங்க 2 பேர் தவிர்த்து 75 ஆண்டுகள வரலாற்றில் இதுவரை ஒரு நாடாரு கூட திமுகவும் சரி அதிமுகவும் சீட்டு கொடுக்கல. அப்ப நம்மளை எப்படி முடக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்குறாங்க. அருந்ததியர் கொடுக்குறாங்க, வேட்டூர் கொடுக்குறாங்க, முதலியார் கொடுக்குறாங்க, கவுண்டர் கொடுக்குறாங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் கொடுக்குறாங்க. ஆனா நாடார் சமுதாயத்துக்கு இதுவரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பொதுக்குழுவின் தீர்மானமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நான் வைக்கிற கோரிக்கை, இந்த வருடம் 2026 தேர்தல் கொங்கு மண்டலத்தில் 10 நாடார் வேட்பாளர்களை இந்த கட்சியில் நிறுத்தணும். யார் அதிகமா நாடார் வேட்பாளர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கட்சி பாகுபாடு இன்றி கண்டிப்பா இறங்கி வேலை வாங்கணும் செய்ய வேண்டும். ஓட்டு போட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும் பத்தாது, ஓட்டை வாங்க வேண்டும். அப்ப நமக்கான சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் இந்த 2026 நிச்சயமாக உருவாக்கப்படும். 2 திராவிட கட்சிகளிலும் அவங்க ஒரு சப்போஸ் கொடுக்கலன்னா, நம்மளோட பூபதி மற்ற நிறைய நிர்வாகிகள் பேசினாங்க, பொருளாளர் பேசினாங்க. 2 கட்சியும் இந்த முறை நாடார்களுக்கு சீட்டு ஒதுக்கலைன்னா நிச்சயமாக நமது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் அத்தனை தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவோம். அதனால எங்களுக்கு எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் சரி, உருட்டல் வந்தாலும் சரி, இதுக்கு மேல நீங்க வாழவே முடியாது எங்களை பயமுறுத்தினாலும் சரி, இதுக்கு மேல நாங்க வாழ்ந்து ஒண்ணும் பண்ண போறது இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க அடிமையாவே இருக்கிறது? ஒண்ணு எங்களுக்கு பண்ணி கொடுங்க, இல்லைன்னா பண்ண விடுங்க. நீங்க அறிவிக்காவிட்டால் நமது சங்கம் அத்தனை தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவோம்.